வணக்க மக்களை, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எந்த வகையான வாழைப்பழங்களாக இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் அதை எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரைக்கும் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். வாழைப்பழத்தில் பல விட்டமின்கள், தாதுக்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் போன்றவை எல்லாம் இருக்குது. இதனால் உடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு வாழைப்பழம் மேம்படுத்தி நாள்பட்ட நோய்களை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ நீங்கள் சீசனை அட்டாக் ஆகக்கூடிய புது விதமான தொற்று நோய்களையும் இதன் மூலமாக வராமல் தடுத்துக் கொள்ளலாம். வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் இன்னும் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்ல அதிகம் நிறைந்திருக்கு. தொடர்ந்து நீங்கள் காலையில் வாழைப்பழம் சாப்பிடுவதன் மூலமாக உங்களுடைய நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நீங்கள் இருக்கலாம். மூளை எப்போதுமே விழிப்புடன் இருக்க செய்வதில் வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா அந்த தேர்வுகள்லாம் அந்த தேர்வு எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போகும்போது அவர்களுடைய மூளையினுடைய செயல்திறன் அதிகப்படுத்தப்படும். சிறப்பாக தேர்வுகளை எழுதுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்காக வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் தீர்ந்து போவதற்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பல பேருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, பரிந்துரைக்கப்பட்டும் இருக்கு. தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடியும் ஒரு வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும், சிறிது நேரம் கழித்து உணவு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு விரைவில் நீங்கும். அதாவது நீங்கள் காலை உணவும் மதிய உணவும் சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவையும் மதிய உணவையும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய அந்த மாதிரி மலச்சிக்கல் உங்களுக்கு நிறைய பேருக்கு வரும். அது மாதிரி அந்த ப்ராப்ளத்தெல்லாம் கியூர் பண்ணிக்கலாம். சீரற்ற குடல் இயக்கம் போன்ற பிரச்சனை எல்லாம் வராமல் தவிர்க்கப்படும். வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போயிடும். அப்போ அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு நீக்கி மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இரவு நேரங்களில் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடலாம். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். உங்களுக்கு அந்த அஜீரணம், மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்காது. போதை உங்களுக்கு இறங்குவதற்கு நீங்கள் வாழைப்பழத்தை பயன்படுத்தலாம். இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு. அதுல சிலர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க. போதையை தெளிவடைய செய்ய ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் எடுத்து அது கூட கலந்து ஒரு மிக்சியில போட்டு நல்லா அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துட்டு அதை போதை தலைக்கேறியவங்களுக்கு எப்படியாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரத்தில் போதை தெளிய ஆரம்பிக்கும். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். இதனாலதான் வாழைப்பழம் பார்த்தோம்னா இப்போ அவங்க மது பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா அந்த மது பழக்கம் முடிஞ்சது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வாழைப்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நம்ம மது பழக்கத்தை என்கரேஜ் பண்ணல. மது பழக்கம் கைவிடக்கூடிய ஒன்று தான். ஒருவேளை போதை அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்க வாழைப்பழத்தை சாப்பிடும்போது அதை நீங்க கியூர் பண்ணிக்கலாம். அல்சர் பிரச்சனை விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புண். அதுதான் நம்ம அல்சர் அப்படின்னு சொல்றோம். இந்த அல்சர் பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கு ஏற்படும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வராது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த அல்சர் வரும். அதிக சாரமான உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் ஏற்படும். அதனால தினமும் நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. தவறாமல் காலை உணவை சாப்பிடணும். தினமும் காலை உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அல்சர் புண்கள் உங்களுக்கு விரைவில் குணமாகும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகள் அப்ப கரெக்டா இருக்கும். கரெக்டான ஜீரண அமிலங்கள் சுரக்கப்படும். நீங்க கரெக்டா உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது செரிமானம் அடைய ஆரம்பிக்கும். ஊட்டச்சத்து உறிஞ்ச ஆரம்பிக்கும். அல்சர் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த குடல் புண், வயிற்று புண்ணெல்லாம் அவதிப்படுபவர்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டு மிக விரைவிலேயே அதை கியூர் பண்ணிக்கலாம். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை நீங்க குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கப்பட்டு இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழைப்பழத்தை
தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய தன்மை, அந்த இறுக்கம் ஏற்படும் இல்லையா, ஸோ அதையெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். இதய நலத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகிறது. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிக அளவில் உதவிகரமாக இருக்கு. இதன் மூலமாக ரத்த நாளங்களில் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் வந்து மிக சரியான அளவில் சுருங்கி விரியப்பட்டு அனுப்பப்படும். அதனால எந்த விதமான தடையும் இல்லாமல் சீரான ரத்த ஓட்டம் இதயத்திற்கு இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. குறிப்பாக தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது என எதுவுமே இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கப்பட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான உள்ள வைக்கப்பட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். வயிற்றுப்போக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு வாழைப்பழத்தை சாப்பிடலாம். கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு நிறைய வயிற்றுப்போக்கு வந்து பிரச்சனை ஏற்படும். அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும். கடுமையான வயிற்றுப்போக்கு அவங்களுக்கு இருக்கும். இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு அவங்களுக்கு உண்டாகும். ஸோ அவங்களுடைய சத்துக்கள் எல்லாமே வந்து போயிடும். அவங்க வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கரைசல், அதாவது உப்பும் சர்க்கரையும் சேர்ந்த கரைசல், அந்த நீரை நீங்கள் குடிக்கும்போது வயிற்றுப்போக்கில் உங்களுடைய உடல் இழந்த சத்துக்களை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் வயிற்றுப்போக்கையும் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அப்போ கடுமையான வயிற்றுப்போக்கு சந்திக்கக்கூடிய நபர்கள்லாம் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் உப்பு சர்க்கரை சேர்ந்த தண்ணீர் கரைசலை வந்து எடுத்துக்கொள்ளும்போது அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுவதற்கும் நீங்கள் வந்து வாழைப்பழத்தை சாப்பிடலாம். முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் கண்களும் ஒன்று. இப்போ இந்த கண்களை கொண்டு தான் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வந்து செய்ய முடியும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, படிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே கண் பார்வை நலமாக இருக்கிறதுக்கு அவசியமாக இருக்கிறதால நீங்கள் விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். வாழைப்பழத்திலும் விட்டமின் ஏ அதிகமாக நிறைந்திருக்கு. இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கும். மேலும் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றினுடைய நலத்தையும் இன்னும் உங்களுக்கு மேம்படுத்துறதால இந்த மாலை கண் ஏற்படுவது, பார்வை உங்களுக்கு மங்கி போவது, கண் புரை ஏற்படுவது என கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை மீண்டும் வராமல் தடுப்பதற்கும் வாழைப்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து நீங்கள் கைவிடுவதற்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தினவங்களுக்கு ஒரு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம், அந்த உணர்வு வந்து ஏற்படும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா புகைப்பிடிக்கும் போது அந்த உணர்வை கட்டுப்படுத்தலாம். மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிப்பதால் உடலில் தங்கி இருக்கக்கூடிய நிக்கோடின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்களை நீக்கிடும். ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த சிகரெட் புகைக்கிறதால, இந்த புகைப்பழக்கம் பண்ணுறதால நிக்கோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு பொருள் உங்களுடைய உடலில் சேர்ந்துருக்கும் இல்லையா, அதை வந்து வாழைப்பழம் உங்களுக்கு வந்து வெளியே கொண்டு வந்துடும். நீங்கள் புகைப்பிடிக்கணுன்ற எண்ணம் இருக்கும்போது வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து விடுபட்டு போயிடும், உங்களுக்கு வராது. மீண்டும் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்க வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். உடல் நலத்திற்கு எந்த அளவுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை வாழைப்பழம் கொடுக்குதோ அதே போல மன ஆரோக்கியத்தையுமே உங்களுக்கு வந்து மேம்படுத்தும். இப்போ நீங்க வந்து ஸ்ட்ரெஸ், டென்ஷனா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வெறுப்பான ஒரு உணர்வு இருக்கு, கோபமான ஒரு உணர்ச்சி இருக்கு, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல, பதட்டமான ஒரு மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வாழைப்பழத்தை சாப்பிடலாம். வாழைப்பழத்தை சாப்பிடும் போது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் வந்து உங்களுக்கு சுரக்கப்படும். மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய இந்த ஹார்மோன்கள் சுரக்கப்படும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தமெல்லாம் நீங்கி போயிடும். படபடப்பு ஏற்படக்கூடிய தன்மை, கோபம், எரிச்சல் ஊட்டத்தன்மை எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் உங்களுடைய நரம்புகள் வந்து அமைதிப்படுத்தப்பட்டு நீங்கள் சாந்தமடைய ஆரம்பிச்சிருவீங்க. எனவே உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும், எந்த வகையில் இருக்கக்கூடிய வாழைப்பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எடுத்துக்கோங்க. பேயன் வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம், மலை வாழைப்பழம், அப்புறம் செவ்வாழைப்பழம், சாதாரணமாக இருக்கக்கூடிய வாழைப்பழம், இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.